சப்ஸ்கிரைப் பண்ணுங்க LUC Tech and Gamers தமிழ் சேனலுக்கு. பெல் பட்டன் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் டெக் அண்ட் கேமிங் வீடியோஸ். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மோட்டோ G24 பவர் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் காய்ஸ். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி பண்ணாங்க. அதோட கிளிப்பு இது தான். அந்த டெலிவரி பர்சனே குவாலிட்டி செக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பாக்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதை நான் இந்த திரும்பி பாக்ஸில் வச்சுருக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் பாக்ஸ் எடுத்துடுறேன். இது 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் காய்ஸ். இது ஒரு 4G ஹேண்ட்செட். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபோனு 6000 mAh பேட்ரி இருக்காங்க காய்ஸ். 50 மெகா பிக்சல் கேமரா. அப்புறமா பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 ப்ராசஸர் இருக்குது காய்ஸ். இது ஒரு பவர்ஃபுல் 4G ப்ராசஸர்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஒர்த்து தான் காய்ஸ். கைஸ், இப்போ நான் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எனக்கு ஃபோன் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா மாடல் 2 கேமரா செட்டப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்புறமா கேஸ் வந்து ப்ரீ அப்ளைடாக இருக்குது. வேறு என்ன பாக்ஸில் கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துலாம். இதில் வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கைஸ். நான் இன் டீட்டெயிலாக காட்டுறேன். நான் இந்த ஃபோனோட செட்டப் கூட ஃபுல்லாக காட்டியிருப்பேன் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா பாக்ஸில் சிம் எஜெக்ட் பின் இருக்குது. நான் சைடில் வச்சுக்கிறேன். தான் கைஸ் 33 வாட் டர்போ சார்ஜரு மோட்டோவோடது. ஆனால் ஃபோன் வந்து 30 வாட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். கேபிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு USB Type-C கேபிள் கைஸ். ஒரு டீசெண்டான குவாலிட்டியாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். பாக்ஸ்குள்ளே அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம ஃபோனை பார்த்துடலாம். இந்த கேஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்குறாங்க கைஸ். இது நான் வெளில எடுத்துடுறேன். ஓகே கைஸ், இது தான் நம்மள இங்க் ப்ளூன்னு சொல்கிறாங்க. இன்னொரு கலரு கிளேஷியல் ப்ளூ கலருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி பேக் பேனல் எல்லாம் பிளாஸ்டிக் தான் காய்ஸ். கேமரா கட் அவுட் தான் கொஞ்சம் எட்ஜு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணலாம் காய்ஸ். அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக ஒர்க் பண்ணும். கீயை பார்த்தீங்கன்னா மைக்கு, USB கேபிள் Type-C போட்டு அப்புறமா ஸ்பீக்கர் கிரில் இருக்குது காய்ஸ். இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கூட இருக்குது காய்ஸ். நான் சிம் கார்டு எடுத்து காட்டுறேன். சிம் கார்டை பார்த்தீங்கன்னா 2 சிம்மு போட்டுக்கலாம், ஒரு SD கார்டு போட்டுக்கலாம் காய்ஸ். ஹைப்ரிட் ஸ்லாட் கிடையாது. சிம் கார்டு ட்ரேக்கு கேஸ்கெட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க காய்ஸ். காய்ஸ், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கார்டு இருக்குது. ஒரு சில டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நான் வெளில எடுத்துடுறேன். இயர்பீஸு ஒரு செகண்டரி ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும் காய்ஸ். அது கூட நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சென்டர் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்குறாங்க 16 மெகா பிக்சலு காய்ஸ். இப்போ நான் ஃபோன் ஆன் பண்ணேன். இது ஒரு பிளாஸ்டிக் TPU கேஸ் காய்ஸ். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக கட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கிறதுனால. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. 6000 mAh பேட்ரி இருந்தாலும். ஓகே காய்ஸ், இது தான் நம்ம ஃபோன் ஆன் பண்ண உடனே இப்படி காட்டும். இது செட்டப் பண்ணுறது காட்டுறேன் காய்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இந்த நெட்வொர்க் கனெக்ட் பண்ணோன்னு காட்டும். நம்ம சிம் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வைஃபை யூஸ் பண்ணுறேன் காய்ஸ். நான் வைஃபை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஃபோன் செட்டப்புக்கு. ஓகே காய்ஸ், நான் என் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கினேன் வைஃபையில். இப்போது கெட்டிங் யர் ஃபோன் ரெடின்ட்டு காட்டுது. ப்ரைவசி அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு பார்த்து உங்களுக்கு என்னேபிள் பண்ணோன்னா என்னேபிள் பண்ணிக்கோங்க, டிசேபிள் பண்ணோன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சில இது டிசேபிள் பண்ணிக்கினேன்.
அது கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டான். அப்டேட்ஸ் இருக்கா எல்லாம் செக் பண்ணுவோம் கைஸ். இந்த மாதிரி ஆப்ஸு டேட்டா எதுனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க பழைய ஃபோன் டு இந்த ஃபோன்லாம் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பில். நான் இப்போ வேணான்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் கொடுத்துருக்குறாங்க கைஸ் இந்த பட்ஜெட்டில். இட்ஸ் அ குட் திங். இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் சைன்இன் கேட்டுருக்குது. இப்போ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கெட்டிங் யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோன்ட்டு வருது. ஃப்ளாஷும் டுவல் எல்இடி ஃப்ளாஷ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சர்ச் இன்ஜின் நான் கூகுள் கொடுத்துருக்குறேன். இப்போது பாஸ்வேர்டை செட் பண்ண கேட்குது. நான் பின்னு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் செட்டப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிடுச்சு. அந்த ரிங்கு ஃபுல்லாக ஆகணும். நான் 2 ஃபிங்கர் வச்சு செட்டப் பண்ணிக்கிறேன் காய்ஸ். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணோம். ஃபிங்கர் பிரிண்ட் ஆடர்ன்ட்டு வந்துடுச்சு காய்ஸ். இப்போ நான் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டு இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸ் மெசேஜ் மாதிரி வாய்ஸ் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். திரும்பி கெட்டிங் யுவர் ஃபோன் ரெடின்னு காட்டுது காய்ஸ். இந்த ஃபோன் லைட் வெயிட்டாக இருக்குது காய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு சில நோட்டிஃபிகேஷன் எல்லாம் காட்டுவோம். எல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. சூஸ் நேவிகேஷன் ஸ்டைலுன்ட்டு வருது. அது கீழே ஹோம் பட்டன் பேக் பட்டன் எப்படி வேணால் செட் பண்ணிக்கலாம். அதை நான் இப்படி வச்சுக்கிறேன். இது கிளான்ஸ் இருக்குது. இது வால்பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலி செட்டப் கம்ப்ளீட்டுன்னு காட்டுது. நான் டன் கொடுத்துக்கிறேன். டிஸ்கவர் சம் நியூ ஃபேவரட் ஆப்ஸ்ன்னு காட்டுது. நான் இப்போதைக்கு வேணாம்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், இது தான் இனிஷியல் பூட் ஃபோனோடது. இந்த ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே இருக்குது காய்ஸ். ஐபிஎஸ் எல்சிடி ஸ்க்ரீன் தான். ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே. இது நம்ம ஆட்டோவில் வச்சுக்கலாம். 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேலையோ வச்சுக்கலாம். 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளேலையோ வச்சுக்கலாம். நான் ஆட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஆட்டோவில் வச்சிங்கன்னா 60 to 90 ஹெர்ட்ஸுக்கு மாறினே இருக்கும். ஒரு சில ஆப்ஸுங்கெல்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது கைஸ். அது சீக்கிரமாக அன்இன்ஸ்டால் பண்ண முடிய மாட்டேங்குது. அது ஆப் இன்ஃபோ போய் தான் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், நம்ம போக்கோ ஃபோன்ஸில் பார்த்த மாதிரி. ஓகே கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது கைஸ். இதை பார்த்தீங்கன்னா கூகுளுக்கு தனி ஃபோல்டரில் கூகுள் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சில ஆப்ஸுங்கெல்லாம் அப்டேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ நான் கேமரா காட்டுறேன். இதில் வந்துட்டு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் கேமரா வந்துட்டு ஒரு டெப்த் சென்சர் கேமரா மாதிரி கொடுத்துருக்குறாங்க, மேக்ரோ கேமரா. கைஸ், நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். கைஸ், ஃபோட்டோ டக்குன்னு எடுத்துடுச்சு கைஸ். கலர் பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது, ஓவர் சேச்சுரேட்டடாக கூட இல்லாமல். இந்த கிளாரிட்டி கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம இந்த மாதிரி டிலீட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுனால எல்லாம் கூகுள் ஆப்ஸ் தான் இருக்குது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது கைஸ். நான் ஒரு சில செல்ஃபிஸ் எடுத்தேன்.
16 மெகா பிக்சல் கேமரா இந்த பட்ஜெட்டுக்கு அடிக்கிறது ரொம்ப ரேர் காய்ஸ். சூப்பராக இருக்கானா. ஒரு சில நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கிறாங்க, ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி. நிறைய பேர் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷனில் என்ன ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணிக்கலாம்னு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது காய்ஸ். மோட்டோ பொறுத்தவரை அப்டேட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக தருவாங்க, செக்யூரிட்டி அப்டேட்ஸ் எல்லாமே. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கேம் ஆடிக்கலாம் ஆண்ட்ராய்டு 14. ஓகே காய்ஸ், இப்போது இதில் என்ன அடிஷ்னலாக கொடுத்துக்கிறாங்கன்னா வர்ச்சுவல் ரேமு இருக்காங்க காய்ஸ். அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து 128 ஜிபிலேருந்து எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 128 ஜிபியில் 20 ஜிபி வந்து யூஸ் ஆயிருக்குன்னு காட்டுது. நம்ம ஆப் ஸ்டோரேஜில் எந்தெந்த ஆப்பு எவ்வளோ ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது பார்த்துக்கலாம். நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ காய்ஸ், 128 ஜிபியில் ஒரு 21 ஜிபி கிட்ட சிஸ்டம் யூஸ் பண்ணிக்குது. மீதி 107 ஜிபி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடு மைக்கு ஆன் ஆஃப் பட்டன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃபார் ப்ரைவசி. இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் பூஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறாங்க காய்ஸ். இது தான் வர்ச்சுவல் ரேம். அது இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் 8 ஜிபி ரேமு வந்து அப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போது 4 ஜிபி ப்ளஸ் 4 ஜிபி ரேம் கொடுத்த உடனே ரீஸ்டார்ட் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஃபோன் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாகவும் இருக்குது. ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு கைஸ். அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளே கைஸ், இது வந்து 6.6 இன்ச் பஞ்ச்-ஹோல் டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் யூடியூப்பில் ஒரு சில வீடியோஸு சவுண்ட் குவாலிட்டி எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ், பாருங்கள். இதில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் கைஸ். இதில் வரும் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்குறாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 2160p வரைக்கும் கூட சப்போர்ட் பண்ணுது கைஸ், which is a good thing. இயர்பீஸ் ஒரு ஸ்பீக்கர் கைஸ், அப்புறமா பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர்னால ஆடியோ குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வியூவிங் ஆங்கிள்ஸ் கூட சூப்பராக இருக்குது. இதில் எல்லா விதமான சென்சர்ஸ் எல்லாம் வருது கைஸ். ஆக்சிலரோமீட்டர், ப்ராக்சிமிட்டி சென்சர், ஆம்பியன்ட் லைட் சென்சர், சென்சர் ஹப், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், கம்பாஸ், கைரோஸ்கோப் எல்லாம் இருக்குது கைஸ், விச் இஸ் a குட் திங். மோட்டோ ஃபோன்ஸ்லலாம் இந்த மாதிரி மோட்டோ கெஸ்டர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க கைஸ். இந்த மாதிரி ஃபோன் ஷேக் பண்ணால் ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆகும். இந்த மாதிரி திரும்பி ஷேக் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும். வேறு ஆங்கிளில் ஷேக் பண்ணிங்கன்னா கேமரா ஆன் ஆகும். நம்ம இப்படி மேனுவலாக கூட நோட்டிஃபிகேஷனில் டார்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு நான் பேட்ரி காட்டுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 59% இருக்குது. 6000 mAh பேட்ரி இருக்கிறதுனால இது ஒரு 2 நாள் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நீங்கள் ஒரு மாடரேட் யூஸரு, டெய்லி ஓவர் டாஸ்கெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கைஸ். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ரொம்ப ஒர்த்து கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கைஸ்.